வேலையில் இருக்கிறச்சவே செத்து போயிடணும், இந்த மாதிரி கிடைக்கணும் எனக்கு அப்படின்னு சொன்னான். அது ஏன்டா இப்போ பேசுகிறேன்னு நான் கூட சொன்னேன். அபசகுனமாக இப்போ பேசாதேன்னு சொன்னேன். ஸோ அது இவ்வளோ சுருக்க நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. கேட்டப்புறம் எங்களுக்கு அப்போ ஷாக்காக தான் இருந்தது. முகுந்து வருவான்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ நாங்கள்லாம் அந்த சினிமாவில் காமிக்கிற மாதிரி நாங்கள்லாம் அழ ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்ட்ராங்காக தான் இருந்தோம் எல்லாருமே. முகுந்து நான் என்ன நடந்தாலும் நீ அழக்கூடாதுன்னு சொன்னான். உங்களையும் சொல்லியிருக்கேன். ஆமாம், என்னையும் சொல்லியிருக்கான். என் ஃபேமிலியும் இவ அப்புறம் பொண்ணு அக்காக்கள்லாம் எல்லாருமே சொல்லியிருக்கான். ஸோ நாங்கள் எல்லாமே அழலை. பட் என்ன நடக்கிறதுன்னு தெரியாது இப்போ இருக்க நமக்கு. பட் அவன் வருவான்னு நம்ம இருந்தோம். ஆமாம், காத்துட்டே இருந்தோம். பட் அந்த இது பார்த்தப்ப கூட மூஞ்சி எல்லாம் அப்படி அவன் மாதிரி தோணலை எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு ரியலாக அழுகெல்லாம் வரல. ஒரு கொஞ்ச நாளைக்கு பிறகு ஒரு 10-15 டேஸ்க்கு அப்புறம் வீடு முகுந்துடைய நினைவுகளை உங்களுக்கு தூண்டி இருக்கும். ஆமாம், அதனால தான் நாங்கள் இருக்க சரி இந்த வீட்டை மாற்றி இங்கே வந்தோம். அப்புறம் அந்த வீட்டுக்கும் போக முடியாது. ஏன்னா நாங்கள் இருக்க முகுந்து ரொம்ப ஆசைப்பட்டு எங்களுக்காக பண்ண வீடுங்கிறனால அந்த வண்டலூரில் வாங்கினது. அங்கே இருக்க போய் இருன்னு இந்து சொன்னான். பட் எங்களால் முடியாது. ஏன்னா எங்களுக்கு கஷ்டம். அவன் ஏன்னா அது மனசில் உறுத்தின்றே இருக்கும் எங்களுக்கு. அங்கே ஆசையாக வாங்கின வீடு உங்களுக்காக உங்கள் பேரில் அப்பா நான் வாங்குறேன், நான் உங்களுக்கு தான் இல்லை தான் அது அவன் பேரில் தான் இது பண்ணிட்டு அப்புறம் நான் ஆர்ஷியா பேரில் மாற்றிட்டேன். அது குழந்தை பேரில் மாற்றிட்டேன், பேத்தி பேரில் மாற்றிட்டேன். அந்த வீட்டுக்கு போய் இருந்தீங்களாம்மா? 2-3 தடவை எல்லாம் போயிருக்கேன். போனேன்னா ரொம்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவன் சொன்னானே ஆசையாக நம்மெல்லாம் சேர்ந்து இருக்கலாம்னு அந்த ஃபீலிங் இருக்க அது சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவன் சொன்னான் நம்மெல்லாம் சேர்ந்து இருக்கணும்னு தான் சொன்னானே தவிர்த்து அந்த வீட்டில் நீங்கள் இருங்க நான் லீவுக்கு வரைச்சே சேர்ந்து இருப்போம்னு சொன்னான். எல்லாருமே இருப்பா, 3 பெட்ரூம் இருக்குது, ஸ்வேதா நித்யா எல்லாரும் வந்தானே சேர்ந்து இருக்கலாம், அக்காக்கள்லாம் வந்தானே இருக்கலாம் தான் சொல்லு. கடைசியாக முகுந்த் அவர்கள் உங்ககிட்ட பேசினது என்ன வார்த்தைமா, என்ன சொல்லியிருந்தார்? அதான் ஆசீர்வாதம் பண்ணு, லெஃப்டினன்ட் ஜெனரல் ஆகணும்னு ஆசீர்வாதம் பண்ணுன்னு நான் சொன்னேன். ரிட்டையர் ஆகி வான்னு சொன்னேன். நான் அது மாதிரி சொன்னேன். பட் அது அவனுக்கு பிடிக்கல. அவன் சொன்னான் என்ன இப்போ ஆசீர்வாதம் பண்ணுறச்சே இப்படி சொல்கிற, நான் ஜென்ரல் அட்லீஸ்ட் ஜென்ரல் இல்லைன்னா கூட லெஃப்டினன்ட் ஜெனரலில் வரணும் அப்படின்னு சொன்னான். அது ரொம்ப உறுத்தித்து எனக்கு மனசில். அவன் நான் ப்ரே பண்ணிட்டா ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொன்னான். அப்புறம் அந்த கடைசியில் அவன் சொன்னான் இப்போ இல்லை நான் வேலையில் இருக்கிறச்சவே செத்து போயிடணும், இந்த மாதிரி எனக்கு ஆர்மி இது மாதிரி இந்த மாதிரி கிடைக்கணும் எனக்கு அப்படின்னு சொன்னான். அதை ஏன்டா இப்போ பேசுகிறேன்னு நான் கூட சொன்னேன். அபசகுனமாக இப்போ பேசாதேன்னு சொன்னேன் நான் அப்போ ஸோ அது இவ்வளோ சுருக்க நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. என்ஜாய் பண்ணி பார்க்குறச்சே நாங்கள் ஃபேமிலியாக எல்லாம் சினிமா எல்லாம் சேர்ந்தெல்லாம் பார்ப்போம். பார்க்குறச்சே ரொம்ப நாள்லாம் நாங்கள் படமெல்லாம் போகாமே இருந்தோம். அப்புறம் சேர்ந்து பார்க்குறச்சே அவன் இல்லையேன்னு அந்த ஃபீலிங் இருக்கத்தான் இருக்கும். அவனோட சேர்ந்து தான் நாங்கள் நிறைய எல்லா இடத்துக்கும் போவோம், எல்லா இடத்துக்கும் பார்ப்போம். ஹாப்பியாக இருக்க முடியல. எது நினச்சாலும் முகுந்து ஞாபகம் தான் இருக்கும். எனக்கு நான் ட்ரெஸ் வாங்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், கடைக்கு போனேன்னா ஒரே நிமிஷம்தான் ஷர்ட்டு பேண்ட்டு ரெடிமேட் வாங்கிட்டு உடனே வந்துடுவேன். இவன் ஒரு வாட்டி ஃபேப் இண்டியா காஷ்மீர் நான் பெங்களூருக்கு அன்றைக்கி எனக்கு ஒவ்வொரு ஷர்ட்டாக போட சொல்லுவான். கிட்டத்தட்ட 30 ஷர்ட்டு போட்டேன். என் லைஃப்பில் நான் அந்த மாதிரி பண்ணதே இல்லை. என்னடா எல்லோரும் பார்க்குறான்னு. அவளெல்லாம் பார்க்காத, உன்னை பாரு, கண்ணாடியில் பாரு, உனக்கு பிடிச்சிருக்கா பாரு, நன்னா இருக்கணும். என் லைஃப்பில் இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணதில் 30 ஷர்ட்டு போட்டு பார்த்து 3 ஷர்ட்டு வாங்கினான். சொன்னேன் இந்த மாதிரிலாம் நான் வாங்கினதே லைஃப்பில். என்ன நல்லா இருக்கணும்ப்பா, நீ ஏன் பெர்த்தையாரை பற்றி ஏன் கவலைப்படுற, உன்னை பாரு, அதுதான் சொல்லுவான்.